இன்றைக்கி ஒயிட் ரைஸும் வெறும் அவரைக்காய் தொக்கும் தான் நான் பண்ணேன். ஸோ இந்த அவரைக்காய் தொக்கை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அவரைக்காவை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதோட பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஃப்ராசன் பீஸு, அதனால தான் அப்படி இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், நான் உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கி அதில் வந்து அவரைக்காய் இந்த பீஸை போட்டு ஒரு வதக்கிட்டு தக்காளியை நல்லா அரைச்சி அதில் கொட்டிடணும். அதில் கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடணும். அப்புறம் மூடி வச்சு இந்த மாதிரியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணோம்னா சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடும். இதை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை வந்து நெய் போட்டு கிளறி எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவரைக்காய் தொக்கு சாதம். இதோடு நான் ஜஸ்ட்டு வந்து எக்கை பாயில் பண்ணி வச்சுட்டேன். ரசம் அப்புறம் தயிர், இதை விட பெட்டர் காம்பினேஷன் என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் காரம் கூட ஆயிடுச்சு, அவ்வளோதானே தவிர டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. அதுவும் தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது.